ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்மன், வெல்கம் பேக் டு சன்டெக் பக் தமிழ். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா என்னோட பிகினிங் ஸ்டேஜில் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்து நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்களும் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா என்னப்பா, இதை ஏன் இதில் கொண்டு வந்து சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. என்னோட ஏர்லி ஸ்டேஜில் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது என்னோட எல்லா ப்ராஜெக்ட் ஃபைல்ஸுமே ஒரே ஃபோல்டரில் தான் போட்டு வச்சிருப்பேன். அப்போ யாராவது வந்து ப்ரோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணோம்ல, அதில் இந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணி தரீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் கூட என்னால் பண்ண முடியாது. அவ்வளோ அன்ஆர்கனைஸ்டாக குப்பை மாதிரி கிடக்கும். அதில் எங்கே போய் நான் ஃபைலை தேடி எடுக்கிறது. பட் அப்படியே கட் பண்ணி இப்போ யாராவது என்கிட்ட வந்து ப்ரோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணோம்ல, அதில் அந்த ஃபைல் மட்டும் எனக்கு எடுத்துற முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் கூட என்னால் ஈஸியாக தேடி எடுத்துற முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக அந்த ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணால் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங்குள்ளே வர்றதுக்கு இது ஒரு ஸ்டெப்பாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வித்தவுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மந்த்துக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த மந்தில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதே ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வைங்க. நான் Jan 2025 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் ஃபைல் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவோட ப்ராஜெக்ட் ஃபைல் இதில் தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே நான் நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணிருக்க ஃபோல்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ்க்காக. இப்போ இது ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ரா ஃபைல்ஸ், என்கோடட் ஃபைல்ஸ் அண்ட் கிரேடட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோல்டர் இருக்குது. இப்போ இந்த ரா ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஷூட் பண்ண எல்லா ரா ஃபைல்ஸும் இதில் தான் சேவ் ஆகிருக்கும். நான் ஷூட் பண்ணுற லாக் ஃபுட்டேஜஸ் வந்துட்டு டாவின்சியில் தான் கிரியேட் பண்ணுவேன். பட் அதை டேரெக்டாக டாவின்சியில் இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன். அதில் கோடெக் அவைலபிலிட்டி இல்லைன்றதுனால அந்த கோடெக் மட்டும் சேஞ்ச் பண்ணி அந்த ஃபைலை வந்துட்டு இந்த என்கோடட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக இருக்கிற இந்த கிரேடட் ஃபைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாவின்சியில் கிரேட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேவ் பண்ணி வைப்பேன். சவுண்ட் ட்ராக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற டேரக்ட் ஆடியோ அவுட்புட் வந்துட்டு இந்த ரெக்கார்ட் ட்ராக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டாக நான் கொடுக்குற வாய்ஸ் ஓவர்ஸ் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர்ன்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வைப்பேன். அண்ட் மியூசிக் அப்படின்றது நான் இண்டிவிஜுவலாக இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சில மியூசிக் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுப்பேன். அது வந்துட்டு இந்த மியூசிக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வைப்பேன். ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப் இந்த 3 அப்ளிகேஷனோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் தனித்தனியாக சேவ் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டில் காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் பிபி டாக் அப்படின்றதுக்குள்ள இதான் ப்ரீமியர் ப்ரோ டாக்குமெண்ட்ஸ். இந்த இதில் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபைலை சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ இதில் ஆட்டோ சேவ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா டேட் வைஸ் அந்த டைமிங்கில் சேவ் ஆகிருக்கிறது எல்லாமே காமிக்கும். இதில் இன்னும் ஆட்டோ சேவ் அப்படி போனேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா Jan 8 வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கிறேன். நான் இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஃபைலை தேடணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து 12:43 இருக்குது. இங்கே 12:35, 12:32, அதே மாதிரி 10:40, 10:28 இந்த மாதிரி டைமிங்கோடு இருக்கிறதுனால அந்த டைம் பீரியடில் நான் என்ன எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தனோ அந்த ஃபைலை வந்துட்டு திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். இது எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தேடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைலுக்கும் ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்ஸ்க்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ். இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வைப்பேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண 3 ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீரோல்ஸ். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற வீடியோ அசெட்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக நான் யூஸ் பண்ணுற ஏதாவது வீடியோ ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வைப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைனல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டெஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா நான் ஃபைலை வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த போர்ஷன் மட்டும் எப்படி இருக்குது, இதில் ஏதாவது சேஞ்ச் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பார்க்குறதுக்காக ரெண்டர் பண்ணி அதை வந்துட்டு செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் ஃபைனல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஃபைனலாக ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்து அது உங்கள் கிளைண்ட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் டீம்கிட்டேயோ காமிக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸ்போர்ட்னு போட்டிருக்கிறேன். இதில் நிறைய எக்ஸ்போர்ட் ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் அது போக நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் காமனாக சில ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லட்ஸ் யூஸ் பண்ணலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், மியூசிக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஓவர்லேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்காக எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓவர்லேஸ் அப்படின்னு போனோன்னா நான் யூஸ் பண்ணுற ஓவர்லேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் அதே மாதிரி எஸ்எஃப்எக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்டையும் கேட்டகரைஸ் பண்ணி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் காமனாக கேட்டகரைஸ் பண்ணாமல் சில ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா சவுண்ட் எஃபெக்ட் ஃபைல்ஸுமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நான் புதுசாக டவுன்லோட் பண்ணாலும் அது இதில் தான் சேவ் பண்ணி வைப்பேன். நான் யூஸ் பண்ணுற மீம்ஸ் எல்லாமே மீம்னு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற ஃபான்ட்ஸ், இமோஜிஸ், ஓவர்லேஸ்,
சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் எப்படி ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் உங்களோட ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையும் உங்கள் ப்ராஜெக்ட் பேனலில் ஃபைல்ஸை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் எப்படி என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஏரோல் அப்படின்றதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணுற ஏரோல் ஃபுட்டேஜ், அதாவது இந்த மாதிரி டாக்கிங் ஹெட் வீடியோஸ் எல்லாத்துமே வந்துட்டு இதில் சேவ் ஆகிருக்கும். இதில் கிரேட் பண்ணது தனியாக, கிரேட் பண்ணாதது தனியாக சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த ஏஇ டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே டைம்லைன்லாம் நான் வந்துட்டு டேரெக்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு டைனமிக் லிங்க் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டப் பண்ண ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ், அதே மாதிரி என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ். இங்கே சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சுருப்பேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே நான் யூஸ் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் பேன்லையும் இது மாதிரி ஒரு நியூ பின் க்ரியேட் பண்ணி அந்த பின்னுக்குள்ளே ஒரு ரீநேம் பண்ணி அதுக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் பேனலும் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் எதுனாலும் ஈஸியாக தேடி எடுத்துக்கலாம். இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அங்கே உள்ள ஃபோல்டர்ஸை வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பின் க்ரியேட் பண்ணி இம்போர்ட் ஆயிரும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ்குள்ள ரா ஃபைல்ஸ், என்கோடர் ஃபைல்ஸ், கிரியேட்டட் ஃபைல்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம எப்படி நம்ம அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக இதில் இம்போர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் திருப்பி இங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களோட ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஸ்பீடப் பண்ணும். ஏதாச்சும் ஒரு ஃபைல் மிஸ் ஆனால் கூட உங்களால் ஈஸியாக தேடி பிடிச்சி எடுக்க முடியும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3, எக்ஸ்டர்னல் பேக்கப் எடுத்து வைக்கிறது. இப்போ எப்படி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களோட ஷூட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் தனியாக இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட சிஸ்டமில் அந்த ஃபைல் ஏதாச்சும் கரப்ட் ஆனாலோ இல்லை டெலீட் ஆகிட்டாலோ நீங்கள் அதிலிருந்து திருப்பி பேக்கப் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே மோஸ்ட்லி இதை பண்ண பாருங்கள். நீங்கள் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷூட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இப்படின்னு போகிறதுக்கு பதிலாக ஒரு பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா நான் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye bye.